ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். வார ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய வார ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலயமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய வாரங்க. ஆகஸ்ட் மாதமானது ஆங்கில மாதத்தில் 8ஆவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வார ராசி பலன் இப்போ நாம் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கான வார ராசி பலன் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மேச ராசியிலிருந்து தனுசு வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு வார ராசி பலன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் தனுசுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி மகர ராசி அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடையலாம். பொதுவாகவே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனி ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்துடும். அதற்கு காரணம் என்னன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் பார்த்துட்ருக்குறோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள 1000 விஷயம் நம்ம பார்க்குறோன்னா அதற்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில நாள் அதிர்ஷ்டமாக இருக்குது, சில நாள் பாதகமாக இருக்குது. அதிர்ஷ்டமோ பாதகமோ நம்ம ராசிக்கு என்னங்கிறத அந்த வாரத்துக்கு உண்டான பலனை நாம் தெரிஞ்சுக்கும் போது பலவிதமான பிராபலங்கள்ல இருந்து நாம் தப்பிக்கலாம். அந்த வகையில் இந்த வாரம் கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சூரியன் இந்த வாரம் சிம்ம ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. சிம்ம ராசியில் பயணம் செய்யும்போது இது ஒரு முக்கியமான வாரமாக கருதப்படும். சிம்ம ராசி ராஜா கிரகமாக கருதப்படுது. அந்த ராசியில் சூரியன் அமையும் போது அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. இந்த முக்கியமான டைம் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கும். அதாவது விதிப்படி என்ன வேணாலும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய விதிகள் படி என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சிகள் பார்க்கும்போது சந்திராஷ்டமமாக தெரியுது. இருந்தாலும் சந்திரனுடைய நகர்வுகள் வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு கெட்டது எதுவும் நடக்காது. அதனால் மகர ராசிக்காரங்க பெருமளவு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கிறாரு. ஆனால் புதன் உங்களுக்கு கோபத்தை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி உங்களுக்கு நல்ல வலுவான ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறாரு. சனி கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை கற்றுக்க தயாராக இருக்கணும் என்று உங்கள் ராசிக்கு இந்த வாரம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாரமே கிரகங்களிடையே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பணவரவு திருப்திகரமாக இந்த வாரம் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய இந்த வாரம் பணவரவை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும். இதை பண்ணும் அதை பண்ணுன்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அப்புறம் பிள்ளை அல்லது பெண்ணுடைய திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். ஸோ இந்த மாதிரி நேரிடும் போது இந்த வாரம் மேற்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு மேற்கொள்ளலாம். நீங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பெண்ணுடைய திருமண விஷயமாக நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொண்டிங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதனால் அந்த பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கணவன் மனைவி இடையில் அந்யோன்யமானது அதிகரிக்கும். அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ஒருவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் நிறைய புரிந்து செயல்பட பாருங்கள். அந்யோன்யம் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நல்ல ஒரு இது பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். அதனால் அந்யோன்யம் அதிகரிக்கும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுது. வழக்கு விஷயத்தில் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதாக இருந்தால் தாராளமாக எடுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக காணப்படும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது அந்த சூழ்நிலையை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த சூழ்நிலைக்கேற்ப உங்களுடைய வழக்குகளை முடித்து கொள்ள பாருங்கள். அப்புறம் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் இந்த வாரம் திரும்ப கிடைக்கும்.
மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தா இந்த வாரம் கடனை வந்து திருப்பி பெறுவதற்கு முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ கடன் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அந்த கடன்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு அடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அடைக்காத மாதிரி இருக்கும். அடைக்காத மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாரம் ஒரு சூப்பராக மாறப்போகுது. உங்களுக்கு கடன் வந்து கொடுத்துறவங்ககிட்ட வந்து கடனை வந்து கேட்கக்கூடிய நிலைமையில் இப்போ ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த சூழ்நிலையில் கடனை நீங்கள் கொடுத்துருவீங்க. நீங்கள் கடன் கொடுத்துருந்தாலும் அவங்க கிட்டேருந்து கடன் உங்களுக்கு வசூலாகும். இப்படி கடன் ரீதியாக உங்களுக்கு இந்த வாரம் பாசிட்டிவாக தான் இருக்கும் என்று உங்களுக்கான இந்த பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வாரமே கிரகங்களால் உங்களுக்கு மேக்சிமம் அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். உங்களில் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு கிரகநிலைகள் இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது. இதில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடமாறுதல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இடமாறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை கரெக்டாக மகர ராசிக்காரங்க பயன்படுத்திக்குங்க. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கும் போது உங்களுடைய செயல் திட்டங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உயர்வும் வந்து கிடைக்கும். கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது புத்திசாலித்தனம். உங்களில் சிலருக்கு இடமாறுதல் கிடைக்கும்போது அந்த இடமாறுதலுக்கு ஏற்ப செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா தான் அந்த முயற்சி முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிக்கு முன்னேற்றமானது கிடைக்கும். ஸோ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு விறுவிறுப்பாக வியாபாரமானது நடைபெறும். நல்ல லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். கடையை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்ததுன்னா இந்த வாரம் முயற்சி பண்ணி பாருங்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து சரியாகும். வியாபாரத்தில் நீங்கள் புதிய யுக்திகளை கையாளலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறதா இருந்தாலும் விரிவுபடுத்தலாம். வியாபார ரீதியாக எது பண்ணாலும் அது இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் ஆகும். இந்த வாரமே வந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ் தான். சந்திரன் வந்து சந்திராஷ்டமமாக இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சந்திராஷ்டமத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த வாரம் நினைத்ததுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வந்து தாராளமாக பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். ஸோ அதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடும் போது வெற்றி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாபாரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாக அமையும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து நீங்கள் நினச்சது போலவே வந்து நடக்கும். நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். எதுவுமே உங்களுக்கு பிளானில் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்புறம் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய சலுகைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆக மொத்தம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு சந்தோஷம் உண்டாகும். பெண்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. இந்த வாரமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சந்தோஷமான வாரம் என்று சொல்லலாம். இந்த ஒரு அதிர்ஷ்டகரமான வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து 69. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வந்து அடர் பச்சை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வந்து கிழக்கு. அதே போல் இந்த வாரம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி பெருமாளை வணங்கிட்டு உங்கள் நாளை இந்த வாரம் தொடங்குனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் ஆக அமையும். அதனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இந்த வாரத்துக்கான வார ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தாள்களை இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களுக்கேற்ப இந்த வாரம் நடந்து பலனடைங்க. இந்த வார ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.